தேனி மாவட்ட தேவேந்திர பேனாக்கள் இயக்கத்தின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொடுக்கும்படி திரு சோ ஈஸ்வரன் மாநில துணைச் செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்புரை. இன்று இந்த இனிய வேளையில் தேவேந்திர பேனாக்கள் இயக்கம் சார்பாக நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தேவேந்திர பேனாக்களுடைய தேனி மாவட்ட புதிய பொறுப்பாளர்களுடைய அறிமுக கூட்டம். இந்த கூட்டத்தினை நடத்தி கொள்வதற்காக தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துசாமி அவர்களை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிறார். நம்ம அனைவருக்கும் சிவப்பு பச்சையை அறிமுகம் செய்த ஐயா பாலசுந்தரராஜ் ஐயாவை வணங்கி தேவேந்திர பேனாக்கள் இயக்க தலைவர் மரியாதைக்குரிய உறவாடி புயல் என்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையில் 15 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய டிசி பாலசுந்தரம் பிஎஸ்சிபிஎல் அவர்களை வணங்கி கூட்டத்தை ஆரம்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்கூட்டத்திற்கு வருவதற்கும் பொறுப்பாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக உடனே என்னுடைய அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய திரு எஸ் ஈஸ்வரன் பிஏ மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். மாவட்ட தலைவர் எஸ் சவுந்தரராஜன் அவர்களையும் மதுரை மாவட்ட செயலாளர்கள் அவர்களையும் கலைச்செல்வம் ஒன்றிய செயலாளர் அவர்களையும் ரமேஷ் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் அவர்களையும் மகளிரணி செயலாளர் சோபா ராணி மகளிரணி செயலாளர் அவர்களையும் சந்திரன் பெரியகுளம் ஒன்றிய தலைவர் அவர்களையும் வாய்க்காலை ஒன்றிய தலைவர் அவர்களையும் ஆண்டியூர் ஒன்றிய தலைவர் அவர்களையும் முத்துலிங்கம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவர்களையும் முத்தையா மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அவர்களையும் இன்னும் பேர் தெரியாதவர்கள் கூட்டத்தலைவர்களெல்லாம் மன்னித்துங்க. எல்லா நிர்வாகிகளும் வருவர்கள் நான் வரவேற்கிறேன். நம்ம இயக்கத்தில் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. ஐயா மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி ஐயா இருக்காரு, மரியாதைக்குரிய ஜான்பாண்டி ஐயா இருக்காரு. இவர்கள் எத்தனையோ இயக்கங்கள் ஆரம்பிக்கலாம். நம்ம இயக்கத்தில் இவர் என்ன முழுசாக பேனாவை கையில் எடுக்க சொல்றாரு. அடிதான் நம்மளுக்கு எதிர்மனை கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனையோ எதாக இருந்தாலும் நீ பேனாவால் சாதிங்க அப்படின்றாரு. எழுத்து மூலியமாக சாதிங்க அப்படின்ற ஐயாவோட கொள்கை பிடிக்க போயிட்டு இப்போ நான் அந்த இயக்கத்தில் விட்டுட்டு நம்ம ஐயாவோட இப்போ பயணிச்சிருக்கேன். நான் 2 வருட காலம் என்னோட தொலைத்தொடர்புல இருக்காரு. இருந்தாலும் அவருடைய ஆணைக்கிணங்க நான் பொதுச் செயலாளருடைய இதுகளாக கேட்டு இப்போ போட்டிருக்காரு பொறுப்பு. நான் திறம்பட செயல்பட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மேலும் மேலும் நம்ம தேனி மாவட்டத்தில் ஐயாவை வளர்ச்சியடை செய்யலாம்.